ஹலோ நண்பா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் வந்து ஒரு புக் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க போகிறார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றின புக்கை வந்து விகடன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம தளபதி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து கலந்துக்க போகிறாரு. எல்லாருக்குமான தலைவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த புக்கை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ண ஃபார்மர் ஜஸ்டிஸ் சந்துரு சார் அவங்க வந்து உங்களுக்கு ஜெய் பீமில் அந்த படத்தை பற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஜஸ்டிஸ் சந்துரு சார் அவர் வந்து அந்த புக்கை வந்து தளபதிகிட்டேருந்து வாங்கிக்க போகிறாரு. ஸோ தளபதி வந்து அந்த புக்கை லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது அம்பேத்கரை பற்றி ஒரு ஸ்பீச்சும் ஒன்று வந்து கொடுக்க போகிறாரு டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில். இதை வந்து விகடன் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த புக்கை உருவாக்குனது வந்து ஆதவ் அர்ஜுன் சார். அவரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொலிட்டிக்கலி அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தளபதி அவர் வந்து சிறப்புரையாற்றி அதை வந்து ஜஸ்டிஸ் சந்துரு சார் அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த புக்கை அவர் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்க போகிறாங்க. அவரு வந்து ஒரு சிறப்புரையாற்றுறாரு. இதை வந்து விகடன் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து நடக்க போகுது. பட் இது என்ன ஒரு சீரியஸான விஷயம்னா, ஆதவ் அர்ஜுன் சார் அவரே வந்து கலந்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சார் அவங்க விசிகே திருமாவளவன் அவங்க வந்து இதில் வந்து பங்கேற்கலை. அவங்க ஒரு அவங்களோட கொள்கையே விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வராமல் இருந்தது. இப்போ அவர் வராமல் இருக்காங்க. எப்படி இவ்வளோ இந்த ப்ரெஷருக்காண்டி ஏன் அவங்க வராமல் இருக்கணும்னு எனக்கு புரியல. இப்போ கொள்கைக்காண்டி அவங்க கட்சி நடத்துகிறாங்களா, இல்லை டிஎம்கே அவங்கள ப்ரெஷர்னால வராமல் இருக்காங்கன்றது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. எது நடந்தால் எப்படி என்ன, நம்ம தளபதி வந்து டிசம்பர் 6 அன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி தளபதி பேசுகிறது வந்து இன்னுமே வைட் ரீச் ஆகும். இப்படி நடக்க போகுதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ நண்பா.